ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க தான் பேலஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸு உள்ளே கேமராலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. கேமரா மொபைல் ஃபோனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிவிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். வேர்ல்டு ஃபேமஸ் மைசூர் பேலஸ் தான். இதுதாங்க பேலஸ் என்ட்ரி வந்து உங்களுக்கு, அதாவது பேக் சைடு. இது ஃப்ரண்ட் சைடு வந்து என்ட்ரி கிடையாது தான், பேக் சைடு தான் என்ட்ரி. அது என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு க்ளோஸ். பார்த்தீங்களா பேலஸு உள்ளே வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் எல்லாமே. அங்கங்கே ஆள் இருக்குமா, அங்கங்கே ஏதாச்சும் வீடியோ எடுத்தோம்னா உடனே வந்து பிடிச்சிட்டு போடுவாங்களாம், டெலிட் பண்ண சொல்லுவாங்க. சில வீடியோலாம் வந்து அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஏதோ சரி பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். சரிங்களா? ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டுங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ், கீழே வந்து அவங்க லாங்குவேஜில் போட்டிருக்கு 100 ரூபா டிக்கெட்னு. ஒன்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க, ஜிபே மற்றெல்லாம் இங்கே வந்து ஒர்க் ஆகாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரம் அப்படியே உள்ளே போங்க. உள்ளே வந்தாச்சுங்க பேலஸ்க்குள்ளே. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். அது இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, கூட்டி இருக்குது கோயில் வந்து. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் போகணுமா இப்படி. இங்கேயுமே பேட்ரி கார் இருக்குது போல இருக்குது. முடியாதவங்க அந்த பேட்ரி காரில் போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். சாரிங்க, ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம போகிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேகமாக போகிறோமோ சீக்கிரம் முடிச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் இதாக இருக்குது, ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கணும். அதனால் வேகமாக வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நானே இப்போ என்ட்ரன்ஸ் பிளேஸு தான். உள்ளே நம்ம போயிட்டுருக்கோங்க. இது வரையும் மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கோம், ஒன்றும் சொல்லலை. ஆனால் செமையாக இருக்குது உள்ளே பாருங்கள். அப்படியே இந்த சைடெலாம் கார்டன்லாம் பக்காவாக இருக்குங்க. எல்லாம் ஃபோன் தான் கையில் எல்லாருமே. சரி பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது இடம் வந்து. அதனால் வந்து எல்லாம் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே என்னை பொறுத்தவரையும் இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன்னு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸ் போடுறீங்க. ஏதோ இங்கே வந்தோன்னா வந்து நம்ம செப்பலை விட்டுட்டு போகணுங்க. இங்கே வந்து வெளியில் ஒரு சாக்கு மாதிரி தராங்க, அதில் செப்பலை வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ இடிக்காமல் போங்க. இடிக்கிறாங்க மேலே மேலே வந்து, என்ன பண்ணுறது நம்மள. 2 rupees. நான் பை ஒன்று கொடுண்ணா. 2 ரூபாங்க பைய. 2 ரூபா கொடுத்து பையன் வாங்கிட்டேன். நம்பர் 373. நம்ம செப்பலை உள்ளே போட்டு இங்கே கொடுத்துடணும். 373. இது டிக்கெட் நான் வச்சுக்கணுமா? டிக்கெட்ண்ணா? ஓகே வாங்க அப்படியே போவோம். இப்போ தான் உள்ளே வரோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து சாரீஸு அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. வேண்டாம் நமக்கு, நம்ம வந்து பேலஸை பார்க்க, அழகாக பேலஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வந்தோடனே இப்படி திரும்பணும், லெஃப்டில் திரும்பிட்டு இப்போ உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ் போட்டுருக்காங்க, அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது, போவோம் அப்படியே. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே எத்தனை என்ட்ரன்ஸ் தான் தெரிலங்க, உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போவாங்களோ அது மாதிரி இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே யாரோ நம்மள்கிட்ட தப்பாக சொல்லிவிட்டாங்க, கேமரா அவ்வளோ கிடையாது, ஃபோன்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிவிடுவாங்க, ஃபோனை பிடிக்கிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மொபைல் ஃபோன் எடுத்துடலாம், கேம் எடுத்துடலாம், அதெல்லாம் எடுத்துடலாம் போல இருங்க. நம்ம தான் ஏமாந்துட்டோம். பார்த்தீங்களா? அப்படியே போவோம். யானை இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பொம்மை யானை செமையாக வச்சுருக்காங்க. அப்படியே இருங்க அப்படியே இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்கு. அப்படியே செமையாக எடுத்துருக்காங்க இந்த இடம் பாருங்களேன். அப்பா இங்கே பாருங்கள் எப்படிலாம் சூப்பராக இருக்குன்னு.
அடடா இங்கே பாருங்க என்னம்மா இருக்குன்னு. ஃபேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பழைய குதிரைப்படை, யானைப்படை, சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க அப்படியே. இது வந்து ஃபோட்டோ கேலரிங்க. ராஜா பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அது மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு எல்லாமே. அவங்களோட பேர்லாம் கீழே போட்டுருக்காங்க எல்லாரோட பேருமே. இந்த வருஷம் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருக்காங்க. வெள்ளைக்கார துறை. இதில் வந்து அவங்க பயன்படுத்தின பொருள்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே மரத்தில் செஞ்சதுங்க. இதெல்லாம் வந்து வெள்ளி மாதிரி தெரியுது எல்லாமே. இது எல்லாமே அவங்க பயன்படுத்தின பொருளுங்க. இங்கே பாருங்க, நல்ல இவ்வளோ பெரிய முத்தமாக செமையாக இருக்கு உண்மையிலே. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பயன்படுத்திய பொருள். சில்வர் சேர்ஸ் அதில் போட்டிருக்காங்க பாருங்க. சில்வர் சேர்ஸ் இருக்குது, யானை தந்தம், வெளியில் சேர். பரவாயில்ல, அவங்கள்ட்ட உள்ள காசுக்கு தங்கத்தில் செஞ்சு சேர் செஞ்சு டேபிள் செஞ்சு உட்காந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு காசு பயங்கரமாக இருக்கும் ராஜாட்டெல்லாம். வந்து ஏன் இந்த நாடே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அப்படிங்கும்போது எதில் வேணால் செஞ்சு அவங்க உட்காரலாம், தரலாம்பா. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம. அடுத்ததான் இங்கே படி இருக்குது, படி ஏறணும். அப்படின்னு சைடு வந்து வெளியே வந்து இங்கேயும் பாருங்க சிலையெல்லாம் இருக்குது, சாமி சிலைலாம் இருக்குது ஃபுல்லாக. ஃபுல்லாக சாமி சிலை. அப்படியே இது ஒன்று சாமிக்கு தங்கத்தில் செஞ்சுருக்க பல்லாக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் படி இருக்குது. இப்போ வந்து அப்படியே நம்ம மாடிப்படி ஏறியாச்சுங்க. ஏறி வந்தோன்னா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் கீழே போட்டிருக்கிறதோ அவரை பற்றி விவரம்லாம். உள்ளே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே உண்மையிலே நல்லா இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா. அப்படியே பாருங்க, செம்மையாக அந்த பெயிண்டிங்லாம் இருக்குது. மேலே வந்து அழகாக பெயிண்டிங்லாம் சூப்பராக அடிச்சிருக்காங்க. இந்த பில்லருக்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் பழசாக போச்சு. கிட்டக்க பார்க்கும்போது, தூரமாக பார்க்கும்போது புதுசாக தெரியுது கொஞ்சம். அப்படியே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு. அப்படியே இப்போ இன்னொரு இடங்க, அதை முடிச்சுட்டு இப்படி வந்தோம்னு வச்சுங்க. என்ன சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குது. அப்படியே ராஜாஜி ராஜா ராஜா கம்பீர 23ஆம் புலிகேசி வரார். சந்திரமுகின்னு சொல்லிட்டு 23ஆம் புலிகேசி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், சரிங்களா? சொல்கிறேன். பேலஸ் உண்மையிலே பாருங்கள், அங்கே தான் உள்ள ராஜா உட்காந்துருக்காரு. மேலெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? மேலே வந்து இந்த உட்டன் ஆட்டெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்படியே எல்லாமே மரத்தில் செஞ்சுருப்பாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது ஆட்டெல்லாம் உண்மையிலே. வாங்க அப்படியே வெளியே போவோம். நம்ம கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம், ஏன்னா டைமில் நமக்கு 5 மணிக்கு ரூமை செக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பணும் நம்ம. படியை பார்த்தீங்களா இல்லையா? சூப்பராக இருக்குது. நடந்து வரும்போது நமக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்குது.
ஒரு ராஜா நடந்த ரொம்ப இருக்குது நமக்கு. பேலஸ் அவ்வளோதான் முடிஞ்சிங்க. அப்படியே வெளியே வந்தாச்சு இதை விட்டு. அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷம் தான் சார்னு வேகமாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ போய் செப்பல் எடுக்கும் போல இருக்குது. செப்பல் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போனோம். வெளியே எப்படி மேம்? அவுட் சைடு சைடு அந்த சைடு கார்டன் அப்படியே. நம்ம அங்கே செப்பல் போட்டிருந்தோம்ல நாங்கள் அந்த இடத்துல போய் செப்பல் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த பக்கம் தான் உள்ளே போகணுங்க. அப்படியே அது வந்து வெளியில் சுற்றி பார்க்குறது. அப்படியே பேலஸ் வெளியில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு அப்படியே வர்றதுங்க. இது வந்து இங்கே வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ண சுவாமி டெம்பிள். உள்ளே போய் சாமி கும்பிட்றவங்க போய் சாமி கும்பிடலாம். நம்ம கோயிலுக்கு போகல, அதனால் இந்த பக்கம் அப்படியே வரோம் சரிங்களா. இங்கே நம்ம வெளியே வந்துட்டோங்க. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பேலஸு அப்படி இப்படின்னாங்க. பார்த்தா அது மாதிரி இல்லை. இப்போ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் சாரீஸு, அப்புறம் அந்த மைசூரில் அந்த என்னென்ன விஷயம் இருக்குமோ அந்த மாதிரி கடைலாம் நிறையா இருக்குது. அடுத்து இங்கே ஃபுட் கோர்ட், மினி ஃபுட் கோர்ட்டு, லேடிஸ்குள்ள வளையல் மற்ற ஜாமான் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்படியே உங்களுக்கு இப்படியே தான் வெளியே போகணும். நம்ம வெளியேனா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட் சைடு, அன் சைடு போகணும்னு நினைக்கிறேன். வெளியில் அது கார்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான். அந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் போல இருக்குது. அந்த வியூ வந்து அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் கார்டன் வந்து உங்களுக்கு. அதனால் நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் சரிங்களா. இப்போ தான் நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த பேலஸோட, இந்த பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வெளிப்பக்கம் தான் உங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம நடந்து போயிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்போ நிறைய பேர் வராங்க. எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க போல இருக்குது. இங்கே வந்தோன்னு பாருங்கள் மலை தூரத்து லைட்டாக. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க பேலஸ். அப்படியே பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரசிக்கலாம் போல நின்று இந்த இடத்துல அப்படின்ட்டு. என்ன மாதிரி கட்டடம், என்ன மாதிரி டெக்னிக்கு. இப்போ அந்த காலத்துலேயே இது மாதிரி பயங்கரமாக கட்டியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் இன்னும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக கட்டலாம். ஆனால் வந்து கட்ட மாட்டாங்க போல இருக்குது. ரொம்ப கஷ்டம் கட்டுறது வந்து. இதுவே வந்து ரொம்ப நாளாக கட்டிட்டு இருப்பாங்க போல இருக்குது. எல்லோரும் இந்த இடத்துல நின்று பயங்கரமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேலஸ் இருக்குன்ட்டு நம்மளும் அது மாதிரி தான் இப்படி செல்ஃபி எடுத்துக்க வேண்டியதாங்க. பக்காவா தெரிஞ்சிருந்தா கொடையாச்சும் நம்ம எடுத்துன்னு இருப்போம். நிறைய பேர் கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க, வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம தெரியாதமாக கொடையை வச்சுட்டு வந்துட்டோங்க. உள்ளே நிறையா சுற்றி பார்க்குறது நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ளே கம்மியாக தான் இருக்குது சுற்றி பார்க்குறது. எவ்வளோ பறவைலாம் பறக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக. எல்லாத்துக்கும் இந்த பேலஸ் தான் வீடு போல் இருக்குது. நம்ம தான் அடிச்சுக்கிறோம் வீடு இடம் அது இதுன்னு. பறவைலாம் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பேலஸை கட்டி ஆண்டவன் இன்றைக்கி இருக்கானா இல்லை. நம்ம போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரோம். அவ்வளோதான் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போது செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்க்கும்போது அப்படியே புலி பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் வந்து அவ்வளோ புளியை வேட்டையாடி இருப்பார் ராஜா வந்து அப்போதைக்கு அந்த காலத்தில். ஃபஸ்ட்டு தான் என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. இப்படி தான் உள்ளே வந்து இப்படிதான் போவாங்க. இப்போ என்னமோ அங்கே அந்த சைடு மாற்றிட்டாங்க. அப்படியே இந்த பேலஸை பற்றி விஷயம் அவ்வளோதாங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஜம்முன்னு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். உண்மையிலே சுற்றி பார்க்குறது சூப்பரான இடம். பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ வந்து மொபைல் ஃபோனு எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. முன்னே தான் அலோவ் பண்ணுறதில்ல போல இருக்குது. அதை நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சில இடத்துல வந்து. இப்போலாம் அப்படி கிடையாது. நீங்கள் கேமராவோடய உள்ளே எடுத்து போகலாம் போல இருக்குது. நான் தெரியாத கேமரா வச்சுட்டு வந்துட்டேன். கேமரா, ரெயின் கோட்டு, அந்த 100 ரெயின் கோட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்க. கேமரா எடுத்துகிட்டு போகலாம், எல்லா இடத்துக்கு போகலாம். செமையாக வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விஷயம்லாம் தெரியாது. சில விஷயங்கள் தெரியாது. நானே ஓரளவுக்கு ஏதோ வச்சு செஞ்சிகிட்ருக்கேன். நல்ல ஒரு திறமையாக எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக யூடியூபுக்கு செமையாக கவர் பண்ணலாம் இங்கே வந்து வீடியோ. அதேமாதிரி சுற்றி பார்க்குறது சூப்பராக இருக்குது.
பிள்ளைங்களாம் வச்சு வந்தோன்னா பார்ப்பாங்க. பிள்ளைங்க பெரியவங்க அவங்களாம் வந்து சுற்றி பார்க்குறது சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா. உண்மையிலே சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபா. சாயந்தரம் 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. செப்பல் வந்து வெளியில் போட்டு போகணும். அதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அது ஃப்ரீ தான், காசு கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எல்லாமே. சரிங்களா? மைசூர் வந்தால் கண்டிப்பாக அந்த மைசூர் பேலஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் நல்ல கமெண்ட்டாக போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.